ஹலோ கைஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கூலி படத்துடைய ரிவ்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி நம்ம நிறைய ஸ்பாய்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேச போகிறோம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4/3 வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நிறைய ஸ்பாய்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேச போகிறோம். படம் பார்க்காதவங்க படத்தை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்க்குறது ரொம்பவே நல்லது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு தோணுன ஃபஸ்ட்டு விஷயம், நல்லா தானடா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. டூ many நெகட்டிவ்ஸ், நெகட்டிவ் ரிவ்யூஸ் மேலே நெகட்டிவ் ரிவ்யூஸ், நெகட்டிவ் ரிவ்யூஸ் மேலே நெகட்டிவ் ரிவ்யூஸ், எங்கே பார்த்தாலும் நெகட்டிவ்ஸ், எப்படி பார்த்தாலும் நெகட்டிவ்ஸ்ன்ற மாதிரி டூ many நெகட்டிவ்ஸாக வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருந்துச்சு. டோட்டலாக அடித்து நவுத்திட்டு இருந்தாங்க எல்லாருமே. பார்க்குறவங்களாம் வரவன் போகிறவங்க அடிச்சுட்டு இருந்தேன் இந்த படத்தை. பட் ஆஃப்டர் வாட்சிங் திஸ் ஃபிலிம் வாஸ் ரியலி a குட் ஃபிலிம். ரொம்பவே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் நிறைய பேர் வந்து இந்த படம் எல்சிக்குள்ளே வரும் அப்படின்ற மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்து பார்த்திங்கன்னா போயிருப்பாங்க. நிறைய டீகோடர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதான் சொல்லியிருக்காங்க 100% ப்ரூஃப் அப்படி இப்படின்னு. பட் வாட் த ரியலி இஸ், லோகேஷ் கனகராஜ் சொன்ன மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா எல்சியூ கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு டே ஒன்னில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நெகட்டிவ்ஸாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் இந்த படம் எல்சியூ கிடையாது அப்படின்ற அந்த ஒரு ஏமாற்றம்னால நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டூ many நெகட்டிவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நெகட்டிவ்ஸாக பாஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. டே 2லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டே 2வில் கொஞ்சம் மிக்ஸ்டாக ரிவ்யூஸ் வர ஆரம்பிச்சிச்சு. டே 3லேயும் மிக்ஸ்டாக தான் ரிவ்யூஸ் வந்துச்சு. இன்றைக்கி டே 4ல் எப்படி வந்துட்டுருக்குன்னு தெரில. ஸோ இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல படம் அப்படின்ற ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துச்சு. இந்த படத்தினுடைய ஸ்டோரி எப்படி என்ன அப்படின்ற சொல்லி பார்த்தோன்னா, நம்ம ரஜினி சார் தேவா அப்படின்ற கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருப்பார். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம தேவாவோட ஒரு பழைய ஃப்ளாஷ்பேக்கு, அப்புறம் நாகார்ஜுனாக்கு தனி ஃப்ளாஷ்பேக்கு, ஆமீர் கானுக்கு தனி ஃப்ளாஷ்பேக்கு சொல்லி ஒவ்வொரு கேரக்டருக்கும் வந்து தனித்தனி ரைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கு. பட் இந்த படம் மெயின் பிளாட் எதை நோக்கி நகருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராஜசேகர் அப்படின்ற சத்யராஜ் அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா சௌபின் சாகிர் தான் வந்து பார்த்திங்கன்னா கொண்டிருப்பார். ஐ மீன் அந்த கேரக்டர், அந்த படத்தில் அவரோட கேரக்டர் பேர் வந்து பார்த்திங்கன்னா தயால் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா கொண்டிருப்பார். ஸோ அவருக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரியான ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாட்டாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருப்பாங்க. இதை நோக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா படம் நகரும். பட் ஆனால் இதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி நகரமாக கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட சப்ளாட்ஸ் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அந்த சப்ளாட்ஸ் நோக்கி வந்து பார்த்திங்கன்னா சப்ளாட்ஸ் தான் வந்து இந்த படத்தை காப்பாற்றுது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த படத்தோட கேரக்டர்ஸ், எல்லா கேரக்டர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த படத்தில் வந்து எவ்ரி கேரக்டர்ஸ் வாஸ் ரியலி எமர்ஜென்ட் இன் திஸ் ஃபிலிம்னு சொல்லி ஆகணுங்க. ஸோ சும்மா தண்ணிக்குன்னு போன அந்த கேரக்டர் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும். ஸோ எல்லா கேரக்டர்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த படம் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேரக்டருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல படமாக வந்து நான் ஃபீல் ஆச்சு. அண்ட் இந்த படத்தினுடைய இதெல்லாமே வந்து இந்த படத்தினுடைய பாசிட்டிவ்ஸ், இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் அப்படி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய மெயின் பிளாட் சப்ளாட்ஸ் அது இதுன்னு சொல்லி வச்சு ஒன்று தான் நல்லா கொண்டு போயிருந்தாங்க. கூட மெயின் பிளாட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியாக கொண்டு போனது ஒரு சின்ன நெகட்டிவ். பட் அதையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா புல் ஆஃப் பண்ணிட்டாங்க, நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் இது வந்து இந்த படத்துடைய மிகப்பெரிய பாசிட்டிவாக நான் தான் சொல்லுவேன். ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸில் நம்ம யங் ரஜினிகாந்த் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சதையுமே தாண்டி அந்த குக்கியை வச்சு பறந்து அடிக்கிற அந்த சீக்வன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த பவர் ஹவுஸ் அங்கே கடைசியில் இறக்கி விட்டாங்கன்னு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அலற விட்டுட்டாங்கன்னு சொல்லணும் கண்டிப்பாக. அமீர் கான், உபேந்திரா, ரஜினி சார் 3 பேரும் ஒன்றா இருக்கிற காம்பினேஷன் சீன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் த ஷோ அந்த எண்ட் ஆஃப் த ஃபிலிமில் தூக்கி சாப்பிட்டாங்கன்னே சொல்லணும். உண்மையிலேயே இந்த ஆமீர் கான் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பகிரங்கமாக பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. நாகார்ஜுனா வில்லன் உண்மையிலே கலக்கியிருந்தார். தயாலஸ் வில்லன் உண்மையிலே கலக்கியிருந்தார். அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணி அப்படின்ற ஒரு ஃபீமேல் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கும். ஸோ அந்த ஃபீமேல் கேரக்டர் பார்த்தாலே வந்து இந்த கேரக்டர் எப்படா சாகும், இவங்களை பேர் கொள்ளுங்கடா அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வில்லன்ஸ் க்ரியேட் பண்ணணும். அந்த ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணியிருக்காங்க. தயால் கம்பேர் பண்ண மாதிரி பார்க்கும்போது நாகார்ஜுனா கொஞ்சம் வீக்காக தெரியாது. அஸ் ஏ வில்லன் ரோல் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாசு எந்த யாருக்குமே குறையாமல் இருந்துச்சு. ஒருத்தர் கூட மாசு குறையாமல் தான் கொண்டு போயிருந்தாங்க. பட் இருந்தாலுமே கூட கேரக்டர் ரைட்டிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாகார்ஜுனாவோட கேரக்டர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இல்லை. தயாலை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இது அண்ட் இந்த படத்தை பற்றி ஏற்கனவே நிறைய பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த படத்தோட கலெக்ஷன் இப்போ வந்து பெர்ஃபார்மன்ஸ் எப்படி வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்குது. சரி, டே 1லேயே வந்து பார்த்திங்கன்னா லியோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக பண்ணியிருந்தேன் 145 crore ரெக்கார்டை பிரேக் பண்ணி இப்போ 151 வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கு. ஸோ விச் இஸ் ரியலி a குட் திங் 150 crores வந்து பார்த்திங்கன்னா மேலே கலெக்ட் பண்ணது மட்டுமே தாண்டி இப்போதைக்கு ரிப்போர்ட்டட் படி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 300 crore ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணி நல்லா போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதையுமே தாண்டி இன்னொரு மிகப்பெரிய ரெக்கார்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் ஃபாஸ்டஸ்ட் ரீச்சிங் 1 million மூவியுமே வந்திருக்கு. நியூசிலாண்ட்லேயும் ஃபாஸ்டஸ்ட் ரீச்சிங் 1 million மூவி அப்படின்றது இவங்க சன் பிக்சர்ஸ் ஆஃபீஸில் கன்ஃபார்மே பண்ணியிருக்காங்க. அண்ட் நார்த் அமெரிக்காவில் ஃபாஸ்டஸ்ட் 3.2 million வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு பேட்டி வந்து பார்த்திங்கன்னா சன் பிக்சர்ஸ் வந்து ஆஃபீஸில் கிடச்சிருக்கு.
ஸோ கலெக்ஷன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூஸ் வைஸ் வந்து நிறைய நெகட்டிவ்ஸ் வந்தாலுமே கூட இந்த கலெக்ஷன் வைஸ் படம் வந்து பார்த்திங்கன்னா பிச்சுக்கிட்டு உதறிட்டு இருக்குது. மோஸ்ட்லி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாப் ஆகுது, பிரேக் ஈவெண்ட்டுக்கு மேலே பண்ணி பக்காவாக ஓடும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. டே 4ல் இப்போ வரைக்கும் 150 crore மேலேயே வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுது. மோஸ்ட்லி எதை நம்புறதுன்னு தெரியல. பட் 300 crore மேலே இப்போ வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு 3 daysல 300 crore ப்ளஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆஃபிஷியலாகவே சன் பிக்சர்ஸ் கிட்ட வந்து கன்ஃபர்மேஷன் வேறு கிடச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.